மத்தியமா நியூ சிலபஸ் செகண்ட் பேப்பரில் கஹானி ஸ்டோரிஸோட சாராம்சா பார்க்கலாம். குத்தேக்கி பூஜ், பூஜ்னா டெய்லு, குத்தேனா நாய், அந்த நாயோட வால். கிசி ஏக் தேஷ் மே ஏக் அமீர் ஆதமி ரஹ்தா தா. ஏதோ ஒரு கண்ட்ரியில், ஏதோ ஒரு தேசத்தில் ஒரு ரிச்சான ஒரு பணக்கார மனுஷன் வாழ்ந்து வந்தார். உன்கே யஹா அனேக் நௌக்கர் தே. அவர்கிட்ட நிறைய பணியாளர்கள் இருந்தாங்க. சப் நௌக்கர் தில் லகாக்கர் காம் கர்த்தே தே. அங்கே இருக்க எல்லா பணியாளர்களும் அவங்க மனசார ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. லேக்கின் ஆனால் அமீர் கிசி நௌக்கர் சே சந்துஷ்ட் நஹிதா. அந்த பணக்கார மனுஷனுக்கு எந்த பணியாளர்களிடமும் அவங்க சரியாக வேலை செய்யலைன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனே அவருக்கு வரலை. உஸ்னே பகவான் சே ஏக் அச்சே சுஸ்த் நௌக்கர் கேலியே பிரார்த்தனாக்கி. அதனால் அவர் சாமி கிட்ட எனக்கு ஒரு நல்ல ஆக்டிவாக வேலை செய்கிற ஒரு வேலைக்காரரை கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறாரு. பகவானே ஏக் மோட்டா தாசா பூத் கோ நௌக்கர் ரூப் மே பேஜா. பகவான் என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்ட சாட்டமாக நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருக்க ஒரு பூதத்தை பணியாளர்களோட ரூபத்தில் அனுப்பி வைக்கிறாரு. பூத்னே அமீர் சே கஹா. அந்த பூதம் அந்த பணக்காரர்கிட்ட சொல்லுது, மே ஆப்கே ஆதேஷோன்கா ஜல்தி ஜல்தி பூரா கர் தூங்கா. நான் உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வேக வேகமாக செஞ்சு முடிச்சிடுவேன். முஜே ந போஜன் சாயியே ந வேதன். நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், எனக்கு சேலரியும் கொடுக்க வேண்டாம். லேக்கின் ஆனால் ஆப்கோ முஜே லகாத்தர் காம் தேத்தே ரஹ்னா சாயியே. நீங்கள் எனக்கு கண்டினியூஸாக வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அகர் ஆப் காம் நஹி தே சக்கேங்கே. நீங்கள் எனக்கு வேலை கொடுக்கலன்னா தோ மே ஆப்கோ பக்கட்கர் கா ஜாவுங்கா. நான் உங்களை பிடிச்சி சாப்பிட்ருவேன். அமீர் அப்னே நயே நௌக்கர் கோ காம் தேனா ஷ்ரூ கியா. அந்த பணக்காரர் அவருடைய புதிய பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பூத் சபி காம் பகுத் ஹி ஜல்தி பூரா கர் தேதா தா. அந்த பூதம் என்ன பண்ணுச்சு, அவர் கொடுக்குற எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துடுச்சு. அமீர் ஆதமிக்கோ ஹர்தம் பூத் கோ காம் தேனே கே சம்பந்த் மே ஹி சோச்தே ரஹ்னா படா. அந்த பணக்கார மனுஷருக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த பூதத்துக்கு என்ன வேலை கொடுக்கறது அது சம்பந்தமாகவே யோசனையாக இருந்தது. ஏக் தின் உன்கே பாஸ் கோயி காம் நஹிதா. ஒரு நாள் அவர்கிட்ட எந்த வேலையுமே இல்லை. தோ பூத் அமீர் மாலிக் கோ கானே கேலியே தயார் ஹோ கயா. உடனே அந்த பூதம் அந்த முதலாளி, மாலிக்னா முதலாளி, அந்த முதலாளியை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அமீர் பூத் சே டர்கர் பாக்னே லகா. அந்த பணக்கார மனுஷன் பூதத்துக்கிட்ட இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஆக்கீர் ஃபைனலி அமீர் பகவான் சே பிரார்த்தனா கர்னே லகா. அவர் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாரு. உஸ் சமய், அந்த சமயத்தில் அமீர் கி நசர் மே ஏக் குத்தா பட் கயா. அந்த நேரத்தில் ப்ரே பண்ணி முடித்த உடனே அந்த அந்த மனுஷனோட கண்ணில் ஒரு நாய் பட்டது. குத்தே கோ தேக்தே ஹி. அந்த நாயை பார்த்த உடனே அமீர்கோ ஏக் உப்பாய் சூஜா. அந்த மனுஷனுக்கு ஒரு ஐடியா வந்தது. உப்பாய்னா ஐடியா வந்தது. அமீர்னே பூத் சே குத்தே கி பூச் கோ சீதா கர்னே கேலியே கஹா. அந்த பணக்கார மனுஷன் அந்த பூதத்துக்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த நாயோட வாலை நீ ஸ்ட்ரெயிட் ஆக்கணும், நேராக ஆக்கணும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணுறாரு. பூத்னே குத்தே கி பூச் சீதா கர்னே கயா. அந்த பூதமும் அவரோட ஆர்டரை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போய் அந்த நாயோட வாலை சரி பண்ண போனாங்க. லேக்கின் ஆனால் பஹுத் பிரயாஸ் கர்னே பர்பி வஹ் குத்தே கி பூச் கோ சீதா நஹி கர் பாயா. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ஆயும் அவளால், அந்த பூதத்தால் அந்த நாயோட வாலை சரி பண்ணவே முடியல, ஸ்ட்ரெயிட் பண்ணவே முடியல. ஆக்கீர் ஃபைனலி தக்கர் ரொம்ப டயர்டாகி வஹ் பாகயா. அந்த பூதம் ஓடியே போயிடுச்சு. ஃபிர் அதுக்கப்புறம் அமீர் ஆதமிக்கோ அப்னி கல்தி மஹ்சூஸ் ஹுயினா ரியலைஸ் பண்ணுறாரு. அந்த ஆதமி அவருடைய தவறை ரியலைஸ் பண்ணுறாரு. அப்னி मेहनती नौकरों के कार्यों से संतुष्ट होकर
ரஹ்னே லகா. அதில் இருந்து அவர் அவங்கக்கிட்ட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே, மேகனத்தினா நல்லா உழைக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லா பணியாளர்களுடைய வேலையிலையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஆகுறாரு.